சவுதி அரேபியா ராணுவத்துல இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 60-65% பேர் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் தான் அங்க போய் இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ தளபதி ரஹீம் ஷெரீப் தான் இப்போ அங்க ராணுவ தளபதி. அசீம் முனீர் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப், அவர் வந்து இஷ்டத்துக்கு அவருக்கு என்னென்ன பவர் வேணுமோ எல்லாமே அவரே எடுத்துக்கிறாரு சார். ஃபீல்டு மார்ஷலுக்கு எதிராக எந்த கேஸும் போட முடியாது, எந்த பாராளுமன்றம் எதுவும் பண்ண முடியாது, எந்த கோர்ட்டும் எதுவும் பண்ண முடியாது. கம்ப்ளீட் இம்யூனிட்டி. நான் தான் இனி அரசாங்கம் தான் இனி நான் தான், ஒரே கண்ட்ரோல். இதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க நாட்டுல எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, பாகிஸ்தான் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களே சொன்னது இனி இந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது, விமோசனமே கிடையாது. ஏன்னா அரசியல் சாசனத்தையே மாத்திட்டீங்க, இனி இன்னொரு முறை அரசியல் சாதனத்தை மாத்தி அமைக்கணும் அப்படின்றது அசீம் முனீருக்கு பிறகு இன்னொரு ராணுவ அதிகாரி வரும். ரஷ்யா ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி பவர், உலகத்திலே அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய, ஏவுகணைகள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா. இந்தியா ஒரு மிடில் பவர், இஸ்ரேல் ஒரு மிடில் பவர். இன்னைக்கு புது புது நாடுகள் இந்த பவர் வரும்பொழுது இந்த நம்பர் 1 பவரா இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்ஃபர் பவர் இப்ப 2 பேர்கிட்ட போதா இல்ல ஒரு நாட்டுகிட்ட மீண்டும் போதா நமக்கு தெரியாது. வரக்கூடிய காலம் தான் பதில் சொல்லணும். அந்த பவர் டிரான்சிஷன்ல நூற்றுக்கணக்கான யுத்தங்கள் நடந்தது. வரக்கூடிய 30 வருடம் இந்த குளோபல் ஆர்டர் மீண்டும் செட் ஆகி இந்த பவர் ஸ்ட்ரகிள் செட் ஆகிற வரைக்கும் இந்த அடுத்த 30 வருடம் அப்படின்றது மனிதர்களும் எண்ணற்ற யுத்தங்கள், எண்ணற்ற கான்ஃபிளிக்ஸ், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கான யுத்தங்கள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய நாள் நடக்கப்படும். நிதர்சனமான உண்மை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஜெம் நம்ம மேஜர் மதன் சார் அவர்கள் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். புட்டின் அவர்கள் வந்து இந்தியா வந்திருந்தாரு. அதில் நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்தியாவோட ஆர்மி பீப்புள்லாம் வந்து ரஷ்யால இருக்கலாம், ரஷ்யாவோட ஆர்மி பீப்புள். அது என்ன மாதிரி அக்ரிமெண்ட் சார் நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள அக்ரிமெண்ட்? அதாவது லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட். சிம்பிளா 3 லைன்ல சொல்றேன். ரஷ்யாவுடைய மிலிட்டரி பேசஸ் எல்லாத்தையுமே இந்தியாவால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவுடைய மிலிட்டரி பேசஸ் ரஷ்யா யூஸ் பண்ண முடியும். சரி, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு ரஷ்யா ஒரு ரோந்துக்காக வராங்க, பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ தாண்டி அரபிக்கடல்ல வராங்க. இப்ப அவங்க எரிபொருள் அனுப்பணும்னா திரும்ப கஜகஸ்தான் போய் ஆகணும், அவங்களுடைய நட்பு நாடு. மும்பை பக்கத்துல இருக்கு, மும்பைல இறங்கி எரிபொருள் அனுப்பிட்டு பராமரிப்பு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க தேவையான எடுத்துட்டு போக முடியும். சோ கப்பல்கள் இருக்கு. சோ இந்து மகாசமுத்திரத்துல ரஷ்யாவுடைய ஹோல்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அமெரிக்காவுக்கு 850 மிலிட்டரி பேஸ் இருக்கு, ரஷ்யாட்ட அந்த அளவு கிடையாது. சோ இந்தியாவுடைய 6700 கோஸ்டல் லைன், இத்தனை துறைமுகங்கள், இத்தனை விமான தளங்கள், 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், இது எல்லாமே ரஷ்யா கிடைக்கும். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே ரீச் ஆகிற அளவுக்கான மிலிட்டரி பேசஸ் இந்தியாவுக்கு கிடைக்குது. இன்னொரு சினாரியா சொல்றேன் உங்களுக்கு. சைனா இந்தியா போர் உங்களுடைய இதுக்கு எங்க நடக்கும்? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்தா எங்க நடக்கும்? பைத்தன் சார், எல்லாம் நியூக்ளியர் வார் வரைக்கும் போயிருவாங்க. நம்மளுடைய கிழக்கு மற்றும் மேற்கு தெற்கு பகுதியில் கிழக்கு மற்றும் அது சைடு தான். இப்போ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ரஷ்யாவுக்கு சைனாவுடைய கிழக்கு பகுதியில வடகிழக்குல, சைனாவுடைய வடகிழக்குல ரஷ்யா சைனாவோட எல்லை இருக்கு. இப்ப இந்தியா நினைச்சாலும் அங்க இருந்தும் மிலிட்டரி பேஸா ஆபரேட் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் ஐடியா சார். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கா. இது உடனடியா நடந்த மாதிரி கிடையாது, பட் அந்த ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ரெண்டாவது, ரஷ்யா வந்து கப்பல் தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய நாடு. சோ அவங்களுடைய கப்பல்கள் இங்க பராமரிப்புக்கு வரும்போது அவங்களுக்கு இது கொஞ்சம் சீப்பா இருக்கும். இந்தியா நமக்கு வேலை வாய்ப்பு மற்றும் கப்பல் பராமரிப்பு கட்டமைப்புல நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, அமெரிக்காவுக்கு நம்ம தெரிய ஒரு சிக்னல் சொல்றோம். பாகிஸ்தான அளவுக்கு அதிகமா நீங்க தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு நீங்க மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் ஒரு பிராக்கெட்ல கொண்டு வரும் பொழுது, எதனால் இத்தனை வருட காலம், அதாவது பிரிட்டிஷோட காலத்துல இருந்து அவங்க போராடினது என்னன்னா, சோவியத்துக்கு கடல் ஆக்சஸ் கொடுக்க கூடாது. பாகிஸ்தான் உருவாக்கின காரணமே அதுதான். பிரிட்டிஷ் அதுக்கு எப்படி உருவாக்குன்றது இந்து முஸ்லீம் பிரச்சனை, வேற விஷயம். அது கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த காலத்துல இருந்த தலைவர்கள். உண்மையான காரணம் என்னன்னா, இந்தியா அன்னைக்கு ஒரு சோவியத் சார்ந்து ஒரு ஃபேவரா இருந்த நாடு. நாங்களுமே ஒரு சோசியல் ரிபப்ளிக்கா தான் இருந்தோம். சோ அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கராச்சி, இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா சேர்ந்து இருந்திருந்தது, அந்த பிரிவினை நடக்காம இருந்திருந்ததுன்னா இந்தியா இந்த போர்ட்டை கொடுத்திருப்பாங்க, ஆக்சஸ் கொடுத்திருப்பாங்க ரஷ்யா அன்னைக்கு இருந்த சோவியத்துக்கு. சோ அவங்களுக்கு ஒரு கடல் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இல்லாட்டி ரஷ்யாக்கு எங்க இருந்தாலும் நீங்க அரபிக்கடல் உள்ள வர முடியாது, இந்தியன் ஓஷன் ரீதியில வர முடியாது. அதை தடுத்த அந்த நிகழ்வை இந்தியா இப்ப சொல்லியிருக்கு. ரஷ்யாவுக்கு ஒரு உற்ற நண்பனா
எதை நீங்க சும்மா தடுத்திருந்தீங்களோ அந்த ஓப்பனிங்க இப்ப இந்தியா கொடுத்துருக்கு. சோ நீ எவ்வளவு போல பாகிஸ்தானுக்கு நீ ஆதரவா நீ போறியோ அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு உண்டான தளத்தை உனக்கு ஒரு காம்படிஷனா நான் இந்து மகா சமுத்திரத்துல கொண்டு வருவேன் அப்படின்றது மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜ் இருக்கு. ஓகே சார். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல சார், அதாவது உன்னை தொட்ட என்ன தொட்ட மாதிரி, என்ன தொட்ட உன்னை தொட்ட மாதிரி. ஸோ இதனால வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் வர பிரச்சனைகள் வரலாம்ல சார் அப்படின்னா? சவுதி அரேபியா இந்தியாவில கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் மற்றும் அவங்களுடைய பொருளாதாரம் இயங்குறதுல இந்தியர்களோட பங்கு பெரிய அளவு இருக்கு. 15 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த நாட்டோட ஆணிவே. நம்மளுடைய ஆட்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது, சவுதி அரேபியாவுக்கு இந்தியாவை தாக்கக்கூடிய அளவுக்கான ராணுவ வலிமை எல்லாம் கிடையாது. சவுதி அரேபியா ராணுவத்துல இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 60-65% பேர் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் தான் அங்க போய் இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ தளபதி ரஹீம் ஷெரீப் இப்போ அங்க ராணுவ தளபதி. சவுதியில இருக்கவங்க யாரும் ராணுவம் சேர மாட்டாங்க. அவங்க இதுல லக்ஸரிகள்லாம் வந்து அவங்க போய் ராணுவத்துல வந்து சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் கிடையாது. அவங்க மிஞ்சி போனீங்கன்னா மேஜர் ரேங்க்கு அந்த லெவல் தான் அவங்க வருவாங்க. அதுக்கு கூட உயரிய ரேங்க் தான் வருவாங்க. கீழே இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க தான். சோ சவுதியால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? ஒண்ணு கிடையாது. சவுதி எங்க வருது அப்படின்ற போது ஒரு விஷயத்துல சொல்லுவோம். இப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தாக்குனாங்க, என்ன பண்ண முடிஞ்சது சவுதியால? உன்னை தாக்கல என்ன தாக்குற மாதிரி என்ன தாக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தான போய் சவுதி தாக்க முடிஞ்சுதா? ஒண்ணும் கிடையாது. இந்தியாவுக்கு சில பிரஷரை கொடுப்பாங்க. என்னை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சவுதிட்டு இருந்து சில பேச்சுவார்த்தைகள், இல்லைங்க நீங்க போற முடிச்சுக்கங்க. அந்த அளவுக்கு தான் சவுதியோட இன்வால்மெண்ட் இருக்குமே தவிர இந்தியாவை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு எல்லாம் சவுதிக்கு ராணுவ தகுதியும் கிடையாது, பொருளாதார தகுதியும் கிடையாது. அசீம் முனீர் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப், அவர் வந்து இஷ்டத்துக்கு அவருக்கு என்னென்ன பவர் வேணுமோ எல்லாமே அவரே எடுத்துக்கிறாரு சார். இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? நிச்சயமா. அதாவது இதுக்கு முன்னாடி 2 பேர் ஃபீல்டு மார்ஷலா இருக்காங்க. அது ஒரு ராணுவத்துடைய உச்சபட்சமான அங்கீகாரம். அது கௌரவ பதவி. அது வந்து ஆக்சுவலா ரேங்க் ஒரு கௌரவமா கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்க். நம்மளுடைய காவல்துறையில சிறப்பா செயல்பட்ட அதிகாரிகளுக்கு ஸ்டேட் கார்டு தான் வரவங்களுக்கு நியமன ஐடின்னு கொடுப்பாங்க. நியமன ஐடி அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பதவி. பட் இன்னைக்கு அந்த கான்ஸ்டிடியூஷனே அரசியல் சாசனத்தையே திருத்தி அதை வந்து ஒரு அரசியல் பதவியாக்கி, ஒரு அரசுக்கு உண்டான கான்ஸ்டிடியூஷனல் அப்பாயின்மெண்ட் ஆக்கி, அதுக்கு லீகல் இம்யூனிட்டி, யாருமே ஃபீல்டு மார்ஷலுக்கு எதிராக எந்த கேஸும் போட முடியாது, எந்த பாராளுமன்றம் எதுவும் பண்ண முடியாது, எந்த கோர்ட்டும் எதுவும் பண்ண முடியாது. கம்ப்ளீட் இம்யூனிட்டி. இது என்னன்னா, நான் தான் இனி அரசாங்கம், அரசாங்கம் தான் இனி நான் தான், ஒரே கண்ட்ரோல். இதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்களுடைய அணு ஆயுதங்களை சமாளிக்க அந்த அணு ஆயுதங்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய என்டிஏ. அந்த அமைப்பு கிட்ட இருந்து அது கலைக்கப்பட்டு இப்ப அது முப்படை தளபதி கீழே வந்துருச்சு, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கீழே வந்துருச்சு. சோ அசீம் முனீர் மாதிரியான ஒரு ராடிக்கல் ஜிகாதி இவன் கையில, ஒரு தனி மனிதன் கையில ஒரு 130 அணு ஆயுதங்கள் இருக்கு. இதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க். இதுக்கு முன்னாடி அவன் அரசியல் தலைமையிட்ட ஏதோ ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு, ஒரு 10 பேர் இருந்துச்சு. அதுல எவனாவது 2 பேராவது புத்தி இருக்கும், பண்ணக்கூடாதுன்றத தடுக்கக்கூடியது இருக்கும். அவங்களுடைய நேஷனல் அத்தாரிட்டியில இப்ப இருக்குது, ஒரு கமிஷன் பிறகு எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு அது ஒரு தனிநபர் கேள்வி. அதுவும் இவன மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆள்கிட்ட. ரெண்டாவது, இப்போ அந்த நாட்டோடைய இந்த அரசியல் சாசனத்துக்கு பிறகு அவங்க நாட்டுல எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, பாகிஸ்தான் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களே சொன்னது, இனி இந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது, விமோசனமே கிடையாது. ஏன்னா அரசியல் சாசனத்தையே மாத்திட்டீங்க, இனி இன்னொரு முறை அரசியல் சாதனத்தை மாத்தி அமைக்கணும் அப்படின்றது அசீம் முனீருக்கு பிறகு இன்னொரு ராணுவ அதிகாரி வருவான். அவன் தன்னை ஃபீல்ட் மார்ஷலா மாத்திக்குவான். இது வந்து ஃபீல்ட் மார்ஷலா யாரெல்லாம் தங்களை மாத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த நாட்டோடைய அந்த ஒரு கொதிக்கிற நிலைமை வருது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு, பஞ்சாப் சிந்த் எல்லா இடத்துலயுமே ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதிநிலைக்கு இந்த நாடு துண்டாகுன்ற நிலைமைக்கு சிவில் வார் வரக்கூடிய டைம்ல அவங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரே வழி அசீம் முனீர் மீண்டும் இந்தியா மேல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தி பதிலுக்கு இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் போது இந்தியா வெறுப்பு இந்து வெறுப்புன்ற அந்த கட்டத்துலதான் அந்த நாட்டை ஒற்றுமையா வைக்க முடியும். சோ அந்த வகையில ஒண்ணு, இவங்கிட்ட அணு ஆயுதம் மொத்த கண்ட்ரோல்ல இருக்கிறது. ரெண்டாவது, இவங்க நாடு துண்டாகக்கூடிய நிலைமையில இந்தியா மேல மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள். இது 2 தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சம். ஓகே சார். சார் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனையா இருக்கும்போது இப்ப திடீர்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சிந்து பகுதி வந்து இந்தியாவோட பகுதி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகாதா சார்? அப்புறம் இல்ல, இது என்னன்னா டிட்டரன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம சொல்லுவோம்னா,
நீங்க என்ன தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன விலை கொடுப்பீங்கன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். போன முறை மாதிரி ஒரு 3 நாள் பதிலுக்கு இந்தியா என்ன தாக்குதல் பண்ணாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல? அந்த பயங்கரவாத முகாம்கள், அந்த பயங்கரவாதிகள், அவங்களுடைய பயிற்சி கூடங்கள், இதை தாக்கி நம்ம அழிச்சோம். அதன் பிறகு எஸ்கலேட் ஆச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு நின்று போச்சு. நம்ம இந்த முறை என்ன சொல்றோம்னா, இந்த முறை நீங்க இந்த மாதிரி பண்ணனா உன்னோட நாட்டுடைய ஒரு பகுதி உங்ககிட்ட இருக்காது. 1971 என்ன நடந்துச்சு டிசம்பர் 16, அந்த மாதிரியான நிலைமை தான் இந்த முறை இருக்கும். அதுக்கு இந்தியா ரெடியா இருக்கு அப்படின்ற போது உங்களை யோசிக்க வைக்கிறேன். அந்த இதுதான் டிட்டரன்ஸ். ஒண்ணு உங்ககிட்ட நான் செய்யாதன்னு சொல்றது, அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. செஞ்சா உங்களை திரும்ப அடிப்பேன்னு சொல்றதுக்கு, இல்ல செஞ்சா அவங்க கையை எடுத்துருவோம்னு சொல்றது. இப்ப இந்தியா சொல்றது உங்க நாட்டோட ஒரு பகுதியை எடுத்துருவோம், எங்களால முடியுமா, இதெல்லாம் மாத்தி அமைக்கிறதுலாம் பெரிய காதுலாம் கிடையாது, 71லயே பண்ணிட்டோம், இப்பயும் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற போது அசைம் மொழிகள் இந்த இடத்துல யோசிக்க வைக்குது இந்தியா. இதுக்கான விலையை நம்ம கொடுக்கணுமா, இவ்வளவு பெரிய விலையை கொடுக்கணுமா அப்படின்றத அந்த பாயிண்ட் அவர் சொன்னது. சார் லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தோம்னா நிறைய பக்கம் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி தெரிய வருது. அதாவது கம்போடியா, தாய்லாந்து, அடுத்து உக்ரைன், ரஷ்யா, அடுத்து இப்போ வெனின்சுலா மேல வேற வந்து அமெரிக்கா கை வைக்கிற மாதிரி ஐடியா. ஸோ எதுக்காக சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரம்ப் வந்த உடனே தான் இது நடக்குதா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓகே. இப்போ உங்க வைஃப் உள்ள வந்த பிறகு அம்மா சில பவரை டிரான்ஸ்பர் பண்ணி ஆகணும். அது ஸ்மூத்தா இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இதேதான் உலக நாடுகள்லயுமே அமெரிக்கா இப்போ டிக்ளைன் ஆகுது. நம்பர் 1 அமெரிக்கா சோவியத் வீழ்ந்த பிறகு 89ல இருந்து இன்னி வரைக்கும் அன்சேலஞ்சபிள் பவர் அமெரிக்கா தான். அவங்க வச்சதுதான் சட்டம். இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே கேட்டு இருந்தோம். இப்ப சைனா பெருசா வந்துருச்சு. அமெரிக்கா இப்ப மிக நெருக்கத்துல சைனா இருக்கு. ரஷ்யா ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி பவர், உலகத்திலே அதிகமான அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய, ஏவுகணை வச்சுட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா. இந்தியா ஒரு மிடில் பவர், இஸ்ரேல் ஒரு மிடில் பவர். இன்னைக்கு புது புது நாடுகள் இந்த பவர் வரும்பொழுது இந்த நம்பர் 1 பவரா இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்பர் ஆகி பவர் இப்ப 2 பேர்கிட்ட போதா இல்ல ஒரு நாடுகிட்ட மீண்டும் போதா நமக்கு தெரியாது. வரக்கூடிய காலம் தான் பதில் சொல்லணும். அந்த பவர் டிரான்சிஷன்ல நூற்றுக்கணக்கான யுத்தங்கள் நடந்தது. யாரும் பவரை தூக்கி கொடுத்து உங்க அம்மா சில பவரை வந்து வைஃப்ட கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்க சீக்கிரம் நேற்று வரைக்கும் அவங்கதான் பவர்ஃபுல். யார் வீட்டோட ராணி யார்? அவங்க தான். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காம்படிஷன், ஒரு ஃப்ரெண்ட்லியா இதுல சொல்றேன், கான்டெஸ்டாக சொல்றேன். சோ அதே மாதிரி இன்னைக்கு யுஎஸ் உடைய அந்த ஹெகிமோனியை சேலஞ்ச் பண்றதுக்கு பல நாடுகள் வந்துருச்சு. பல நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அமெரிக்காவால இப்ப கடந்த ஒரு வருடத்துல ஒரு யுத்தத்தை கூட அவங்களால நிறுத்த முடியல. இதே 10 வருஷம் முன்னாடி அமெரிக்கா நினைச்சு கன்சென்ட் இருந்தாங்கன்னா எந்த யுத்தமும் நடக்காது. தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளோட யுத்தத்தை கூட அவங்களால நிறுத்த முடியல. இந்தியா, பாகிஸ்தான் விட்டுருங்க, பெரிய நாடுகள் ஓகே, தாய்லாந்து, கம்போடியாவும் நிறுத்த முடியல. சோ அந்த நம்பர் 1 பவருடைய சரிவு அப்படின்றது இல்ல ஸ்டாக்னேஷன்ன்றது ஆரம்பிச்சிருச்சு. பட் அதே சமயம் நம்பர் 1 நீங்க தூக்கி கொடுத்துட்டு போயிருவீங்களா? ஓகேப்பா என் டைம் முடிஞ்சிச்சு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடையாது. நீங்க போகும்போது ஒரு பெரிய ஃபைட்டை கொடுப்பீங்க, எல்லா ராஜதந்திரத்தையும் யூஸ் பண்ணுவீங்க, சாம வேத தண்டம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க. சோ வரக்கூடிய 30 வருடம் இந்த குளோபல் ஆர்டர் மீண்டும் செட் ஆகி இந்த பவர் ஸ்ட்ரகிள் செட் ஆகிற வரைக்கும் இந்த அடுத்த 30 வருடம் அப்படின்றது மனிதர்களும் எண்ணற்ற யுத்தங்கள், எண்ணற்ற கான்ஃபிளிக்ஸ், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கான யுத்தங்கள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய நாள் நடக்க போகுது. நிதர்சனமான உண்மை. ஓகே சார். பட் ட்ரம்ப் போயிட்டு நின்றுமா இல்ல நிக்காது, என்ன கண்டினியூவா தான் வரும்? ட்ரம்ப்புக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம தானே பார்க்கணும். இது தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை மாறவே மாறாது. அவங்களுடைய ஆட்சிகள் அது பேருக்கு ஜனநாயகம் 2 கட்சிகள் தான். ஒன்னு டெமோக்ராட்டிக், ஒன்னு ரிபப்ளிக். மிச்ச கட்சிகள்லாம் யாரும் ஆட்சிக்குள்ள வர முடியாது. அவங்களுடைய பாலிசி அப்படின்றது சேம் தான். அத வந்து பைடன் வேற மாதிரி பண்ணுவாரு, ட்ரம்ப் வேற மாதிரி பண்ணுவாரு. ட்ரம்ப்புக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி 2025 ஒரு 30 பேஜ் டாக்குமெண்ட் படிச்சீங்கன்னா புரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய அந்த ஆளுமை வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்றத ஒத்துக்கிறாங்க. சைனா நமக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியா வந்துட்டாங்க, பொருளாதார ரீதியா, ராணுவ ரீதியா ஒத்துக்கிறாங்க. நீங்க எல்லாமே அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது ஐரோப்பால இருந்து அமெரிக்கா, அட்லாண்டிக்ல இருந்து பசிபிக் வரைக்கும் இந்த இடத்துல எந்த நாட்டையும் உள்ள வரக்கூடாது. அப்ப அவங்களுடைய பவர் அங்க சுருக்கிக்கிறாங்க. நான் டிக்ளைனிங் பவர் தான், ஆனா நான் வந்து அப்படியே போயிட மாட்டேன். இது வரைக்கும் ஏன் இல்லை. அப்ப அது என்ன சொல்லுது? இன்னொரு பக்கம் ஆசியால 2 பவர், ஒன்னு சைனா, ஒன்னு இந்தியா. இந்த 2 பவர்ல யார் ஃபர்ஸ்ட் வருவா? யுத்தங்கள் நடந்துட்டு எப்படி நீங்க டிசைட் பண்ணீங்க யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்? நம்ம ஒதுக்க போறது கிடையாது. சோ இந்தியா அதுக்கான முன்னெடுப்புகளை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். வர்த்தக ரீதியா சைனாக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய போட்டியாளர். சைனா டிக்ளைனிங் பாப்புலேஷன்,
இந்தியா ஒரு யங் பாப்புலேஷன், நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு, எல்லை பிரச்சனைகள் இருக்கு. சோ இனி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அங்க அமெரிக்கா யார் உள்ள வந்தாலும் அது அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கப்படும் அப்படின்ற போது, ஒரு வருடம் முன்னாடி ட்ரம்ப் வந்த போது பனாமா பத்தி பேசினார். பனாமா கெனால்ல இந்தியா சைனா அமெரிக்கா கட்டி கொடுத்து இன்னைக்கு சைனாக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துக்குள்ள நீ வந்துடாது, உன்னோட ரைவல்ரியை நம்ம பார்ப்போம் அப்படின்ற போது அமெரிக்கா இப்ப கொஞ்சமா சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. சைனாவை, இந்தோனேஷியா இருக்கு, இந்தியாவை தங்கள் பக்கம் வேணுங்கிறாங்க, சைனாவை நெருக்கணும் அப்படின்றாங்க. சோ அந்த வகையில இந்த மீண்டும் இந்த ஸ்ட்ரகிள் முடிஞ்சு பனிப்போர், இப்போ உலக போருக்கு பிறகு யார் சக்தி? அமெரிக்கா, சோவியத். பனிப்போர் போச்சு, ஒருத்தர் தாக்கிக்கல, அவன் நேரடியே தாக்கிக்கல. வியட்நாம் யுத்தம் நடந்துச்சா? ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி யுத்தங்கள் பார்த்தோமா? கல்ஃப்ல 3 யுத்தங்கள் பார்த்தோமா? ஆப்பிரிக்கால ஒரு 10 யுத்தங்கள் பார்த்தோமா? இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கள் பார்த்தோமா? இது எல்லாமே ஒரு கோல்டு வாரம் நடந்திருக்கிறது தான். மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. வரக்கூடிய காலம் அப்படின்றது யுத்தங்கள் நிறைந்த காலம், இல்ல டவுட்டே வேணா, வெயிட் பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி சார், யுனைடெட் நேஷன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கூட இன்ன வரைக்குமே தெரிய மாட்டேங்குது சார். ஓகே சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர். ஜெயின். ஜெயின் சார்.